நம்ம இப்படியே இருந்தோம்னா அவங்க எந்த வீட்டுக்கு போய் பத்துக்குவோம். சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன். அப்படியா? நம்ம சந்தோஷத்தை விட்டு தள்ளுங்க. நமக்கு என்ன சந்தோஷம் தான். நாட்டு எழுதி வாங்கிட்டீங்க. அண்ணன் நிலைமை சொல்லவே இல்லையா? அண்ணன் அண்ணன் நாட்டை விட்டு துரத்தி நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க இந்த நாட்டை விட்டு போயிட்டான் பிறகு ஆனா இந்த நாட்டை விட்டு அவன் போல ஐயா. எங்கடா இருக்காங்க? வேலைக்காரன் மாணிக்கிறான் பாரு. அவங்க வீட்டுல அடைக்கலை கொடுத்துருக்காங்க சார். வேலைக்கார மாணிக்கம் ஏன் அண்ணன் அன்னைக்கு அடைக்கல முடித்து ஆதரவு முடித்து குடிச்சு தங்க வைத்திருக்கின்றோம். அது மட்டும் கிடையாது. அன்று ஒரு நாள் சாட்டை கொண்டு வேட்டையாடுனீங்கல்ல, அப்ப 3 மாதம் முழுவதும் இருந்தால குழந்தை பிறந்துச்சு. ஏன் அண்ணன் அன்னை அடித்து நாட்டை வெற்றியை துரத்தினாலும் நீண்ட நாட்கள் பிறகு குழந்தை வரம் இல்லை என்று எப்படி எல்லாம் ஏங்கி தவித்தர துரித்தர எனக்குத்தான் தெரியும். அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. புறப்படுகிறேன். என்னை எப்படி எடுத்து வளர்த்தார்களோ அதுபோல் நான் வளர்க்கிறேன். எங்க போறீங்க? என் அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கான். குழந்தை என்ன பண்ணுவாரு அந்த குழந்தைய? குழந்தையை தொட்டு தூக்கி முத்தமிட்டு பிறந்திருக்கிற குழந்தை யாருன்னு தெரியாம அளவுக்கு மீறி சந்தோஷப்படுறீங்க. பிறந்திருக்கிற குழந்தையில உனக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து. அந்த குழந்தை உயிரோடு கூடாது. அந்த குழந்தைய சாகடிச்சிருக்க. நீலா பெண்ணால பேயா பச்சில குழந்தை ஏன் அண்ணன் மகன் என் கரத்தால் நான் கொள்ளுதா? ஆமா. அப்படிப்பட்ட கொடிய செயலை ஒரு பொய்தும் செய்ய மாட்டான். இந்த பாவி வார்த்தை நீ இனிமே கேட்க மாட்டீங்க. இந்த பாவி ஏன் நம்பன உன்னை என்ன மறந்துருங்க செத்துறேன். என்ன மறந்துருங்க நான் செத்துறேன். ஒண்ணு மாதிரி ஆயிரம் கைது காத்து எனக்கு யாருங்க இருக்கிறாங்க? நான் சொல்வது உங்களுக்கு புரியலையா? புரியல. ஒரு செடி வளரும் போது அது கிள்ளி எரியணும். அது வளர்ந்து மரமானா நமக்கு தான் ஆபத்து. பிறந்திருக்கிற குழந்தை யாரு? ஒன்ன பையன் இந்நாட்டுக்கு வாரிசு. அவன் வளர வளர நாட்டுல சொந்தம் கொண்டாட வருவாங்க. நாட்டுல பங்கு கேட்பாங்க. நாட்டு நம்ம தான் ஆளணும். நம்ம குழந்தை தான் ஆளணும். அந்த குழந்தை உயிரோடு குழந்தை குழந்தை கதையை முடிச்சு அந்த குழந்தையை கொன்று விட்டு நீ போய் உங்க ஒன்னும் குழந்தை சாகடிக்கணும். உங்க குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம தவிக்கணும். அது நானும் எங்க அண்ணனை பார்க்கணும். இதாண்டா எனக்கு கனவே. டேய் ஏடிஎம்ல எடுத்தா பணம். இனிமே உங்க குடும்பமே போனோம். கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். நான் உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு தான். ஏன்டி கோட்ல டனாலி 3 பேரும் கூப்பிடுவேன். வரத்துல பட்டுனே வீட்டுல வேலை அதனால தான் வர லேட்டு. சரி மன்னர் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. நீங்க சாப்பிட்டாங்களா? குழந்தைக்கு தூங்கிச்சா? தூங்கிட்டாங்க. நீ சனாத்தியா? ஆடு மாடு போய் குண்டுட்டியா? என்ன கேக்குறியா? மன்னர் மகாராணி நம்மளே நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான படி வரக்கூடாது. குழந்தை கண்ணு கட்டு வாங்க சேத்தனா? நான் பாத்துக்கிறேன். ஓட்டாங்கன்னா பெட்டாத்துல அடிக்கிட்டு போறேன். நீங்களே வந்துக்கிறீங்களே, ஒரு வார்த்தை சொல்லி நானே வந்திருப்பேன் ஐயா. என்ன விஷயம்? கொரோனா ஊசில போட்ட ஐயா. 2 ஊசி போட்டேன். ஏன்டா டேய் நீ கொரோனா ஊசி போட்டா கிடக்குது, போடல கிடக்கு. நாட்டு மக்கள் எப்படி போனாலும் அக்கறை இல்ல. நாட்டு மக்கள் எப்படி ஐந்து போனாலும் எனக்கு கவலை என்பதே கிடையாது. நீங்கள் தான் மன்னர். ஆமா என் அண்ணனும் அண்ணியும். மன்னர் மகாராணி நல்லா இருக்காங்களா ஐயா? மகாராணி மாசம் வந்து குழந்தை வந்துச்சுங்களா? ஆம்பளை கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம். நீ உலக மகால் நடிக்கின்றாய். ஆமாடா இதுவரை நடிப்பும் தெரிஞ்சாதா? வந்துருச்சு சொல்லுங்க ஐயா. டேய் ஏன் அண்ணனுக்கு பிறந்தக்கூடிய குழந்தை ஏன் கருத்தில் ஒப்படைக்க வேண்டும்? வாங்கி கொடுக்க முடியாது ஐயா. வாங்கி தர முடியாது.
கொடுத்துங்க. அதனால அந்த குழந்தை மீது அதிகமா செய்யா. இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு தினம் குழந்தைய எடுத்து கொடுத்துறேன் ஐயா. அப்படி குடிக்காவிட்டா சத்தியமா எடுத்து கொடுத்துறேன். ஏன்னா ஐயா போங்க ஐயா. மணி ஒரு இந்த மாதிரி நான் வரேன் சரி ஐயா. நாடு கட்டுறான் இந்த பாவி. அண்ணனுக்கு பிறந்த குழந்தை உயிரோடு தான் மீண்டும் வந்து நாட்டை கேட்குவேன். எங்களுக்காக குழந்தை கொலை செய்ய துடிக்கிறாண்டி. நம்மளையே நம்பி வந்தாங்களே மன்னர் மகாராணியும் அவங்களுக்கு துரோகத்தை செய்துட்டு அந்த குழந்தையை எப்படி எடுத்து போய் கொடுப்போம் பாருங்க. எனக்கு நம்மளே கிழமை இப்படி போட்டு அடிக்கிறான். குழந்தை கொடுத்தா சாகடிச்சிருவான். நீங்க தாங்க இது ஏதாவது ஒரு வழி சொல்லணும். உண்மைதான் மறக்கணும். அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து நம்ம குடும்பம் வாழத்தை விட நம்ம குடும்பம் கெட்டாலும் பரவாயில்ல. மன்னர் குடும்பம் நல்லா இருக்குன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மன்னர் குடும்பம் இளவரசர் உயிரோடு இருக்குன்னா இளவரசர் எட்டு போய் குடுக்கிறதுக்கு பதிலா நம்ம குழந்தைய மாத்தி கொடுத்தோம். நான் என்ன பாவத்தை செய்தேன் எனக்கு பேர்பட்ட தண்டனை எடுத்தேன். நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லையே. நான் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை எப்படி எத்தான் நான் மனம் வந்து சாகடிக்க கொடுப்பேன். ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளை எதற்காக பெற்றெடுக்கிறார்கள். நாளை நாம் வயதான காலத்தில் மாண்டு விட்டோம். ஆனால் குடமுடித்து கொள்ளி வைப்பதற்காக தனியார் தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அதை போலத்தானே இந்த பாவி நானும் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறேன். நம்ம மகனை சாகடிக்கலான்னு சொல்றீங்களே, இதை கேட்டதோ 10 மாதம் சுமந்த வயிறு 10 எரியுதாத்தா. யாரோ ஒரு பிள்ளைக்காக ஏங்க நம்ம பிள்ளையை சாவடிக்கிறோம்? வேணாங்க, அந்த குழந்தை இருந்தா என்ன, அது செத்து போன நமக்கு எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீ. யாரோ ஒரு பிள்ளைக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுக்குமா சொல்லாத மறந்தோம். மன்னர் குடும்பம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, குழந்தையா இல்லை. அந்த குடும்பத்துக்காக நம்ம பிள்ளையை பலி கொடுத்துல தவறே இல்லை. செய்த நன்றி மறக்க மாட்டேன். இளவரசரை காப்பாற்றி வச்சிருவேன். நம்ம குழந்தையை எடுத்து போய் கொடுத்து சூரியனை கண்ணத்துடச்சிக்க சூரியனே. ராஜா, என் செல்வமே, நான் இறந்த பிறகு எனக்கு நீ கொல்லி வைப்ப நினைச்சேன் ராஜா. ஆனா இந்த பாடு தந்தையே உனக்கு யமனா மாறிட்டேடா. ஐயா, நீ விளையாட்ட பிரகாரம் ஒரு நாள் கழித்து மன்னர் வந்திருக்கிறேன். அன்னை குழந்தை கருத்துப்படுத்தவில்லை. ஐயா, இந்த குழந்தை மொத்தம் பாருங்க, பச்சில குழந்தை. இந்த குழந்தை என்னங்க பாவிச்சு? ஏன்னா ஐயா விட்டுருங்க ஐயா குழந்தைய. குழந்தை குடுறா. தர முடியாது ஐயா, தர முடியாது. ஐயா, ஐயா, ஐயா. அழகான குழந்தையை நலன் இந்த குழந்தையை கொள்வதற்கே மனவரவில்லை. இருந்தாலும் இந்த குழந்தை விட்டு வைத்தால் வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து, ஏன் அரமனை சொத்துக்கு ஆபத்து. ஆகினால இந்த குழந்தைய ஒரே வெட்டு வேட்டு விட்டு வீட்டுக்கு வந்ததுல நமக்கு எந்த குறையுமே நாட்டில் இருக்கக்கூடாது. நாடு கடத்துறவங்க தம்பி மீண்டும் உங்களை தேடிட்டு வந்தாரு. உங்க உயிருக்கு எது ஆபத்து இருக்கிறேன். தயவு செய்து வீட்டுல இருக்காங்க, குழந்தை வச்சுக்கிறீங்கன்னா போயிடுங்க. மறக்கவே மாட்டேன். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஐயா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கமா.